நாளை மறுநாள் முதல் தவிக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தவிக அலுவலகத்தில் உள்ள வேட்பாளர்களுக்கான நேர்காணலானது நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரம். வணக்கம். மார்ச் 10ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு சமர்ப்பிப்பதற்காக கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதையடுத்து தவிக சார்பில் விருப்ப மனு விநியோகம் நடைபெற்றது. தவிக சார்பில் பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த விருப்ப மனுவை பூர்த்தி செய்து திருப்பி கொடுக்கும் தேதி 20ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் 2 நாட்கள்ல விருப்ப மனு அளித்தவருடைய நேர்காணல் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொது தொகுதிக்கு போட்டியிட விரும்புவோர் 10,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு போட்டியிட விரும்புவோர் 5,000 ரூபாயும் கொடுத்து டிடி கொடுத்து அவர்கள் திருப்பி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல விண்ணப்பம் பெறுவதற்கு வெறும் 100 ரூபாய் கட்டணம் மட்டுமே பெறப்பட்டது. இந்நிலையில்தான் பிப்ரவரி 6ஆம் தேதி 10,000க்கும் மேற்பட்டோர் முதல் நாளே விருப்ப மனுக்களை பெற்றனர். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு விருப்ப மனுவை திருப்பி கொடுக்கும்படி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. இந்த சூழலில் தான் அதிகப்படியான விண்ணப்பங்கள் திரும்ப பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மார்ச் 10ஆம் தேதி விருப்ப மனு பெற்று அதை பூர்த்தி செய்து அலுவலகத்தை திருப்பி கொடுத்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.